நீல நிற தாடி. இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். பள்ளிக்கு செல்லும் வழியில் இரட்டையர்களான அந்த சிறுமிகள் நீல நிறத்தில் தாடி வைத்த முதியவரை கண்டார்கள். அவர் சாலையின் ஓரமாக நின்றபடியே உதிர்ந்த இலைகளை மரத்தில் ஒட்ட வைத்துக் கொண்டிருந்தார். இது விந்தையாக இருக்கிறதே என்று அவர்கள் சொன்னபோது, இது ஒன்றும் விந்தை இல்லை என்றபடியே அவர் மறைந்து போனார். மறுமுறை அவரை சிறுமிகள் காய்கறி மார்க்கெட்டில் பார்த்தார்கள். அவர் காய்கறிகளை தண்ணீர் தெளித்து பூவாக மாற்றிக்கொண்டிருந்தார். சிறுமிகளின் கண் முன்னே கத்திரிக்காய் ஒன்று கத்தரி பூவாக மாறியது. விந்தையாக இருக்கிறதே என்றார்கள் சிறுமிகள். இது ஒன்றும் விந்தை இல்லை என்றார் தாடிக்காரர். சிறுமிகளும் அவரும் ஒரே நேரத்தில் சிரித்தார்கள். அடுத்த முறை அவரை கடலின் அருகில் பார்த்தார்கள். அவரோ மணலில் விரலால் வரைந்த மீன் ஒன்றை கடலுக்குள் நீந்தி செல்ல உதவி செய்து கொண்டிருந்தார். விந்தையாக இருக்கிறதே என்றார்கள் சிறுமிகள். இது ஒன்றும் விந்தை இல்லை என்றார் தாடிக்காரர். சிறுமிகள் தங்களுக்கும் மணல் மீன் வேண்டுமென்று கூச்சலிட்டார்கள். பதில் சொல்லாமலேயே அவர் கடந்து போய்விட்டார். 4ஆம் முறையாக அவரை சிறுமிகள் தங்கள் கனவில் பார்த்தார்கள். ஏன் அவர் நீல நிறத்தில் தாடி வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், தன்னுடைய தாடி தன் விருப்பத்திற்கு கட்டுப்படுவது இல்லை, அதன் நிறத்தை அதுதான் தேர்வு செய்து கொண்டது என்றார். இது விந்தை இல்லையா என்று சிறுமிகள் அவரிடம் கேட்டார்கள். அவர் வியப்புடன், ஒரே வயிற்றில் ஒரே கருவில் பிறந்து ஒன்றாக வளரும் இரட்டை சிறுமிகளான நீங்கள் ஒரே கனவை காண்பதும் ஒரே குரலில் பேசுவதும் பெரிய விந்தை என்றார். சிறுமிகள் அது ஒன்றும் விந்தை இல்லை என்றார்கள். நீலத்தாடி கிழவன் சொன்னார், சிறுவர்கள் நட்சத்திரங்களை பார்த்து வியப்பதில்லை, கூழாங்கல்லை தான் வியப்போடு பார்க்கிறார்கள், சேகரித்து வைக்கிறார்கள். உண்மையில் எல்லா விந்தைகளும் அற்ப நிமிட சந்தோஷங்களே என்று சொல்லி மறைந்து போனார். முற்றும். நீல